ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வந்து தொகுதி 2 இயல் 6ல் இருக்கக்கூடிய 47வது பேஜ் பாருங்க. அதாவது புக்கோட அந்த லெசனோட கதிர் ஒளியியல் பாடத்தோட அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தோட கடைசி பக்கத்தில் அந்த ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினுக்கு முன்னாடி பேஜில். ஓகேவா? ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது 47வது பக்கத்தில் பாருங்க, கருத்து வரைபடம் அதாவது கான்செப்ட் மேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா புக்குள்ள கண்டென்ட் வந்து என்னலாம் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக கதிரியல் வந்து ஒளி எதிரொலிப்பை பற்றி படிக்கிறோம், ஒளி விலகலை பற்றி படிக்கிறோம், முப்பட்டகத்தில் தோன்றக்கூடிய திசை மாற்றத்தை பற்றி படிக்கிறோம். அதாவது முப்பட்டகம் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம லைட் அடிச்சோம்னா என்ன மாதிரி அந்த டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. இந்த ஒளி எதிரொலிப்புனா கண்ணாடியில் பட்டு ஒளி எதிரொலிப்பு, அது வந்து ஒளி எதிர்ப்பு. ஒளி விலகல்னா நம்ம தண்ணியில் வந்து லைட் அடிச்சோம்னா உள்ள வந்து ஒளி விலகல் என்ன படிப்போம் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகி போகுது. இது வந்து ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்க, ஒளி எதிரொலிப்பு. இது வந்து ரிஃப்ராக்ஷன், ஒளி வந்து விலகி போகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த லைட் வந்து ப்ரிசத்தில் போனால் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் 3 மேஜர் டாபிக். இதுல நிறைய விஷயம் இருக்கு. பட் மெயினாக வந்து ஒளி எதிரொலிப்பு என்ன, ஒளி விலகல் என்ன, முப்பட்டகத்தில் வந்து ஒளி போச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஒளி எதிரொலிப்பு கீழே பார்த்தோம்னா சமதள ஆடிகள், அதாவது சமதளம்னா நமக்கு முகம் பார்க்குற கண்ணாடி அந்த மாதிரி சமதள ஆடிகள். அதுக்கப்புறம் கோள ஆடிகள், அது நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ், குவியாடி, குழியாடின்னு சொல்லி படிப்போம். அதாவது நம்ம சைடு மிரர், கண்ணாடியில் இருக்க சைடு மிரர் ஒரு சில ரோட்ல பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி கொஸ்டின் ஆன்சர்லேயே நம்ம ஒரு இடத்துல குவியாடி, கான்வெக்ஸ் கான்கேவ்லாம் தனியாக லென்ஸ்லாம் போட்டு நம்ம காமிச்சிருப்போம். ஸோ ஒளி எதிரொலிப்பில் வந்து சமதளாடி, கோளதாடி, இதில் குவியாடி, குழியாடி ரெண்டு பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒளி விலகல் அப்படின்னு பார்க்குறப்போ ஒளியோட திசை வேகம் எப்படி இருக்கு, ஒளி வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஊடகத்துல வந்து இன்னொரு ஊடகம் வந்து இப்போ காத்து, அதே தண்ணி பக்கெட்டுக்குள்ள தண்ணி இருக்குன்னா தண்ணிக்குள்ள இருக்கிறது ஒரு இன்னொரு ஊடகம். ஸோ அதுக்குள்ள லைட் போகிறப்போ அதோட டைரக்ஷன் வேற மாதிரி இருக்கும். தண்ணி அப்புறம் வேற வேற ஆயில் அதெல்லாம் இருக்கப்போ மாறி தான் இருக்கும். ஸோ அதோட ஒளி திசை வேகம் எப்படி போகுது, ஒளியோட திசை வேகம் என்ன, அது எப்படி போகுது, ஒளி விலகல் எண். இப்போ லைட் வந்து நார்மலாக காத்துல இருக்கிறதுக்கும் தண்ணிக்குள்ள போகிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒளி விலகல் எண்ணுக்கு முழுவாக எதிரொலிப்பு, அதாவது முழுமே இப்போ தண்ணியில் படுற லைட் வந்து உள்ள போகாம ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன். அடுத்து கோளக பரப்பா இருந்துச்சு அதுக்கு என்ன கண்டிஷன். லென்ஸ் எல்லாம் எப்படி மேக் பண்றாங்க, லென்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்னெல்ஸ்லா என்ன, அடுத்து லென்ஸோட கூட்டமைப்பு, ரெண்டு லென்ஸ் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி நம்ம லென்ஸ் உருவாக்கணும் எப்படி இருக்கும், அப்புறம் ஒரு பக்கம் வந்து வெள்ளி பூசினா எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒளி விலகல் எண் அப்படிங்கிற டாபிக்ல படிப்போம். அடுத்து முப்பட்டகத்தில் தோன்றும் திசை மாற்றம் அப்படிங்கிறப்போ அது வந்து நிறப்பிரிகை எப்படி விஜயா ஸ்பெக்ட்ரம் தோன்றுது, அப்புறம் வந்து ஒளி எப்படி சிதற அடிக்குது, ஏன் வந்து வானம் ப்ளூ கலர் இருக்கு, ஏன் வந்து சூரியன் மறைகிறப்பையும் உதிக்கிறப்பையும் வந்து ரெட் கலர் இருக்கு, மற்ற டைம் ப்ளூ கலர் இருக்கு, அப்போ நட்சத்திரம் ஏன் மின்னுது. ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே இந்த கொஸ்டின்ல வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் ஒளியில ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள வந்து ரே ஆப்டிக்ஸ் என்ன, கதிர் ஒளியல்னா என்ன, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா? ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஒளி எதிரொலிப்பினால் ஏற்படக்கூடிய திசை மாற்ற கோணம் என்ன, ஒளி எதிரொலிச்சுதுன்னா அதுல திசை எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறது, அப்புறம் சமதளாடியில பிம்பம் எப்படி தோன்றுது, இதெல்லாம் அப்புறம் சமதளாடியில் தோன்ற பிம்பத்தோட அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அது பண்பு எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துறாங்க. அதாவது எல்லா டாபிக் பத்தியுமே ஒரு லைன் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோள ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பத்தி பேசுறோம். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்ல என்ன சொல்றோம், பேரலாக்சிஸ், மார்ஜினல் ஆக்சிஸ், அதாவது அண்மை கதிர், ஓர கதிர், அதாவது சென்ட்ரல் முதன்மை குவியம் படிப்போம் இல்லையா, அதுல முதன்மை அச்சு, ஓரத்தில் இருக்கக்கூடிய சேமி அச்சு படிப்போம் இல்லையா, அது அப்புறம் குவிய தூரம், வளைவு ஆரம், அதுக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறாங்க. அடுத்து கோளகாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் என்ன, கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு, அப்புறம் ஆடி சமன்பாடு, கோளகாடியில் ஏற்படக்கூடிய பக்கவாட்டு உறுப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்க படிக்கிறோம், கோளகாடிகள் அப்படிங்கிற டாபிக்ஸ் கீழ படிக்கிறோம். அடுத்து ஒளியோட திசை வேகம், ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு படிக்கிறப்போ ஒளியோட திசை வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. ஃபியூசி அப்படிங்கிற ஒரு வழிமுறை, அப்புறம் வெற்றிடத்தும் மற்றும் வெற்றிட ஊடகங்கள் வழியா ஒளியோட வேகம். ஸோ காத்துல எப்படி போகும், அப்புறம் வேற தண்ணி அந்த மாதிரி எப்படி போகும், ஒளி விலகல் என்ன, ஒளி பாதை அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் படிக்கிறோம். ஒளியோட திசை வேகத்தை பத்தி படிக்கிறோம். அடுத்து ஒளி விலகல் ரிஃப்ராக்ஷன் படிக்கிறப்போ ஒளி விலகல்னால் ஏற்படும் திசை மாற்ற கோணம் எப்படி, ஒரே நேர எதிரொலிப்பு இல்லைன்னா ஒரே நேர ஒளி விலகல் எப்படி இருக்கும், சைமல்டேனியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன். அடுத்து மீளும் கொள்கை என்ன, ஒப்புமை ஒளி விலகல் என்ன, தோட்ட ஆழம் என்ன, மாறுநிலை கோணம் மற்றும் முழுவாக எதிரொலிப்பு என்ன, முழுவாக எதிரொலிப்போட விளைவுகள் எப்படி இருக்கும், வைரத்துல வந்து எதிரொலிப்பு எப்படி இருக்கும், காணல் நீர் மற்றும் குளிர்மாய ஒளி தோட்டம் என்ன, முழுவாக எதிரொலிப்பை பயன்படுத்தி முப்பட்டகங்களை எப்படி உருவாக்குறது. அதுக்கப்புறம் வந்து 4 ஒளியூட்டல் ரேடியஸ் ஆஃப் இல்லுமினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒளி இலைனா என்ன, ஒளி இலையோட ஏற்பு கோணம், இதெல்லாம் வந்து நம்ம அந்த டாபிக்ல படிக்கிறோம். அப்புறம் கண்ணாடி பட்டகத்தோட வழியே ஒளி விலகல் அப்படிங்கிறதையும் நம்ம படிக்கிறோம். அதாவது முழுவாக எதிரொலிப்பு கீழேயே தான் நம்ம ஒரு 6 விஷயத்தை நம்ம படிச்சிரோம். ஸோ அதுக்கப்புறம் இது கண்ணாடி பட்டகத்தோட ஒளி விலகல் தனி டாபிக், இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே. ஸோ அடுத்தது மேஜர் டாபிக் பார்த்தா ஒற்றை கோள பரப்பில் ஏற்படக்கூடிய ஒளி விலகல். ஸோ ஒரே ஒரு இது மட்டும் தான் ரிஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். அடுத்து மெல்லிய லென்ஸ், தின் லென்சஸ். ஸோ இது முதன்மை மற்றும் இரண்டாம் குவியம், லென்ஸ்களின் குவிய தூரம் குறியீட்டு மரபு, லென்ஸ் உருவாக்குற சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு, மெல்லிய லென்ஸின் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும், லென்ஸோட திறன், ஒன்றை தொட்டு கொண்டுள்ள லென்ஸோட கூட்டமைப்போட குவிய தூரம், வெளி பூசப்பட்ட லென்ஸ்கள். ஸோ இதெல்லாம் எதுக்கு கீழ படிக்கிறோம்னா மெல்லிய லென்ஸ் கீழ படிக்கிறோம். அடுத்து பிரிசத்துக்கு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா முப்பட்டகம் மற்றும் முப்பட்டகம் ஏற்படும் திசை மாற்ற கோணம், சிறும திசை மாற்ற கோணம், முப்பட்டக பொருளின் ஒளி விலகல், முப்பட்டகத்தின் ஒளி வழியாக செல்லும் எல்லை ஒளியோட நிறப்பிரிகையோட திறன் அல்லது பிரிதிறன், அடுத்து ஒளிச்சிறன். ஸோ இதெல்லாம் முப்பட்டகமா படிக்கிறோம். ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா ரே ஆப்டிக்ஸ் ரிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒளியோட திசை வேகம், ஒளி விலகல் அதெல்லாம் படிக்கிறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ல டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன்ல வந்து வைரம், காணல் நீர், அப்புறம் முப்பட்டகம் படிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒளி விலகல், கோள பரப்பு, மெல்லிய லென்ஸ், தொட்டு கொடுத்து வெளிப்பூச்சி இதை படிக்கிறோம். அடுத்து ரிஃப்ளெக்ஷன் வந்து பிளேன் ஸ்பெரிக்கல், இது வந்து குவி லென்ஸ் இதை படிக்கிறோம். இது சமதளாடி, முப்பட்டகம், சிறும திசை மாற்ற கோணம், நிறப்பிரிகை. இதுதான் நம்ம ஆக்சுவலா நம்மளோட ரே ஆப்டிக்ஸோட ஓவரால் ப்ளூ பிரிண்ட். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்தாங்க அப்படின்னா எந்த டாபிக்ல எதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஏன்னா புக்ல பார்த்தோம்னா அடுத்த டாபிக் அப்படியே அந்த சப்டிவிஷன் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்க முடியாது. இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் நம்ம மேஜரா இதை படிக்க போறோம், கோளகாடிகள் தான் படிக்க போறோம். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு. இந்த கோளகாடிகள் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த மேப்பையும் அந்த சப் கண்டென்ட் டிவிஷனையும் வந்து ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக நம்மளால கெஸ் பண்ண முடியும் எந்த டாபிக் வந்து எங்க நம்ம கேட்கறோம். ஏன்னா ஒரு கொஸ்டின் ஒரு டாபிக்ல இருந்து தான் வரப்போகுது. ரே ஆப்டிக்ஸை உடச்சி படிக்கணும். ரைட்டா? ஒரு டாபிக் ஒரு மேஜர் ஏரியா. இந்த ஃபிசிக்ஸ்ல வந்து ஒரு ஏரியா கோளகாடிகள் சொன்னா அது பெரிய ஏரியா, ரிஃப்ளெக்ஷன் சொன்னா பெரிய கடல். கரெக்டா? இதுலயே குவிலென்ஸ் பத்தி நிறைய இருக்கு, குவிலென்ஸ் பத்தி நிறைய இருக்கு, ஒளி விலகல் அது நிறைய நம்ம புக் ரெஃபர் பண்ண முடியும். நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே ஒரு லெசனுக்குள்ள கொண்டு வரணும். 40-48 பக்கத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க லெசனையே. ஸோ அப்போ இதெல்லாம் முக்கியமா அதெல்லாம் உடச்சு கொண்டு வந்து நம்மளுக்கு இங்க வச்சிருக்காங்க. நிறைய டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் அவங்க நம்மளுக்கு சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த லாம்டாங்கிறது, சிக்மா, மியூ அப்படிங்கிறது அந்த சிம்பிள், கிரேக் சிம்பிளோட, லட்டின் சிம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து ரே ஆப்டிக்ஸ் பத்தின ஃபுல் கதிர்வொளி பாடத்தோட உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட சப்டிவிஷன். ஸோ இது முடிஞ்சா நீ நோட்ல எழுதி வச்சிங்க. ஒரு ஐடியா ஓகே இந்த இடத்த வச்சிட்டோம்னா இந்த கொஸ்டின் இந்த வருதுங்கிறத டாபிக் கீழ வந்து முக்கியமான ஃபார்முலாஸ் எழுதி வச்சிங்க. ஸோ இது வந்து எது முக்கியமா இருக்கோ அதெல்லாம் கொஸ்டின் எழுதி ஈக்குவேஷன். ஸோ அதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.